ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுவும் 2026 ஆண்டின் 1வது மாதத்தில் தொடர்ந்து இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசி மணி நேரத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் உபதேசத்தை பற்றி கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழும் போதுதான் வரப்போகிற எக்கால சத்தமானாலும் மரணமே முந்தி நேரிட்டாலும் கிறிஸ்துவுக்குள் இவைகளை கை கொண்டு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோமானால்தான் அவரோடு கூட இணைக்கப்பட முடியும் என்பதை நாம் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உபதேசத்தை நாம் கை கொள்ள வேண்டுமானால் மத்தேயு, மார்க், லூக், யோவான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ரொம்ப துல்லியமாய் அறிந்து கொண்டு அதுக்கேற்றவாறு நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியில தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கூட தேவனுடைய திருசபையை நடத்துகிற போதகர்களோடு கூட இணைந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதிலும் ஆவியானவர் அநேக மறைப்பொருள்களை தொடர்ச்சியாய் வெளிரங்கமாக்கி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா வரப்போகிற எல்லா பகுதிகளும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அவைகளெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டால் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்கள் அவைகளை பார்த்து வசனத்தை அறிந்து கொள்ள முடியும். எனவே போன பகுதியில் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் 14ஆம் வசனம் முதல் கொண்டு தொடர்ச்சியாய் வரப்போகிற ஒவ்வொரு வசனமாய் நாம் தியானிக்க போகிறோம். அதில் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து நம் மத்தியில் முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனியதான நாமத்தினாலே எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 1 - 13 வரை ஏற்கனவே தேவதாசர்கள் பேசி முடித்திருக்கிறார்கள். 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அதை நாம் தியானிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு செவ்வாய்க்கிழமை அவர் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது தேவாலயத்தினுடைய மகிமை கட்டடங்களையும் இயேசுக்கு காண்பிக்கும்படியாக சீஷர்கள் வந்து அந்த கட்டிடத்தினுடைய மேன்மை நீர் பார்த்தீரா என்று கேட்கிறார்கள். ஒரு செவ்வாய்க்கிழமை இயேசு தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது தேவ ஆலயத்தினுடைய கட்டிடங்களை அவருக்கு மிகப்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டினார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த காரியம் என்ன? எங்கள் முன்னோடிகள் தேவனுக்காக கட்டிய ஆலயத்தை நீர் பார்த்தீரா, அதனுடைய கட்டிடத்தினுடைய மேன்மை, கல்களுடைய மேன்மை பார்த்தீரா என்று தான் அந்த உணர்வோடு தான் கேட்கிறாங்க. ஆனால் இவர்கள் காட்டின அந்த கட்டிடத்தை ஆண்டவராகிய இயேசு அந்த சீஷர்களுக்கு சொன்ன காரியம் என்ன என்றால், நீங்கள் காண்கிற இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும் என்று சொல்லிவிடுகிறார். இவர் சொன்ன இந்த வார்த்தை கேட்ட சீஷர்கள் இயேசு தனித்து இருக்கிற வேளையிலே அவரிடத்தில் வந்து கேட்கிற ஒரு கேள்விதான், அதற்கு இயேசு சொல்கிற பதில் தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று அவங்க கேட்ட கேள்வி 3 கேள்வி கேட்கிற. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்னையா அடையாளம் என்று கேட்கிறார். பாருங்கள், அவர்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம்? அப்போ வருகை பற்றி கேட்கலாம், ஆனால் கூடவே ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த உலகத்தினுடைய முடிவு. அப்படி என்றால் தேவனால் படைக்கப்பட்ட இந்த வானமும் பூமியும், ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் உண்மை. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்ட கேள்வியிலே, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? இயேசு சொல்லி இருக்கலாம், உலகத்துக்கு முடிவு இல்லப்பா, இது நாம் தேவனால் என்னால் படைக்கப்பட்ட இதுக்கு முடிவு கிடையாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனா அதை அவர் சொல்லாமல்
வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளத்தை பட்டியலிட்டு சொல்வார். ஏற்கனவே தேவதாசர்கள் அந்த அடையாளத்தை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அதில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இன்னொரு அடையாளத்தை ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறதை தான் இந்த நேரத்தில் இந்த பகுதியிலே நாம் தியானிக்க போகிறோம். அதை குறித்து நாம் வாசிக்கலாம் 14ஆம் வசனத்தை. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு அடையாளத்தை சொன்னவர் இன்னொரு காரியத்தை முன்வைத்து நம்மை எச்சரிக்கிறார். அது என்னன்னு சொன்னா, மேலும் பாழாக்கிறவன் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிற பகுதி தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25 நாம் வாசித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் ஏற்கனவே தீர்க்கதரிசியாகிய தானியேல் சொல்லி இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு நினைவு கூறுகிறார். அப்ப தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல அந்த 25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன நடக்க போகிறது, கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கடைசி நாட்களில் நடக்க போகிற நிகழ்வை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். அது ஒரு 650 வருஷத்துக்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு. இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே 650 ஆண்டுகளுக்கு முன்பாய் தீர்க்கதரிசியாக தானியேல் வழியாக கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கு. அது என்னன்னு பார்த்தா தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தூதனாகிய கேபிரியேல் பறந்து வந்து கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியத்தை குறித்து பகுதி பகுதியாக தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அது அந்த தூதன் கேபிரியேல் என்ற தூதன் பறந்து வந்து என்ன சொல்றார் பாருங்க, இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படி ஆகும். அதற்கு முன்பாக 24ஆம் வசனத்தையும் வாசிக்கலாங்க. அந்த 70 வாரத்தை குறித்து சொல்லப்பட்டு வாசிங்க ஐயா. மீறுதலை தவிர்ப்பதற்கும் பாவத்தை தொலைப்பதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிப்பதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிப்பதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கடைசி நாட்களிலே இந்த பூமியிலே நடக்க போகிற சம்பவங்களை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக 70 வாரம் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ யூதருடைய முறையின்படி, யூதருடைய கேலண்டரின் படி ஒரு வாரம் என்பது 7 வருடம். ஒரு வாரம் என்பது 7 வருடம். அப்படி என்றால் 70 வாரம் இன்ட்டு 7 எவ்வளவு ஆச்சு?
490 வருஷங்கள் கடைசி நாட்களில் நடக்க போகிறதை ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லி இருக்க 70 வாரம். அப்படி என்றால் 490 வருடங்கள். இதை ஆண்டவர் தானியேலுக்கு 3 பகுதியாக பிரித்து சொல்லுகிறார். 7 வாரத்தில் நடக்கிற காரியத்தையும், 62 வாரத்தில் நடக்கிற காரியத்தையும், 1 வாரத்தில் நடக்கிற காரியத்தையும் 3 பகுதிகளாக தேவன் தானியேலுக்கு பிரிச்சு சொல்லி இருக்கார். 7 வாரத்தில் என்ன நடக்கணும்னா, ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டணும். 47 ஆனா சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் இந்த இடிக்கப்பட்ட தேவ ஆலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கு 49 ஆண்டுகள் ஆனது. நிறைவேறிச்சு. இது என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிச்சு. அதற்கு அடுத்து உடனே தொடங்குகிற காரியம் எதுன்னு சொன்னா 62 வாரம். யாரு வருவாருன்னா மேசியா வருவாரு. யாரு வருவாரு? மேசியா வருவாருன்னு பாருங்க. அப்ப மேசியா வந்து 62 வாரம் சொன்னா 434 வருஷம். இதை நம்ம 2ஆ பிரிக்கணும். அப்போ கடைசி புத்தகமாகிய மல்கியாவில் இருந்து மத்தேயு வரைக்கும் 400 வருஷம் இருண்ட காலம் என்று சொல்வாங்க. இயேசு இந்த 400 வருஷம் கழிந்த பிறகு மேசியாவாகிய இயேசு பிறக்கிறார். பிறந்து இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து 30ஆம் வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்று 3 வருஷம் ஊழியம் செய்து தன் ஜீவனையே கொடுக்கிறார். சங்கரிக்கப்படுவார். அப்ப அது ஒரு 34 வருஷம். அப்ப என்ன கணக்காச்சு? 434 வருஷம் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் மீதி இருக்குது என்ன? ஒரு வாரம். ஆனா ஒண்ணு இதுல ஒரு பெரிய ரகசியம்னா, மேசியா மரித்த பிறகு அந்த 430 ஆண்டுகள் மேசியா சங்கரிக்கப்படுவார். சிலுவையில் மரித்து விட்டார். தன் ஜீவனே தந்தார். நமக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினார். அவர் மூலமா நமக்கு ரட்சிக்கப்படுகிறோம். நித்திய வாழ்க்கைக்காக நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு பிறகு நடக்க வேண்டியது உடனே நடக்கல. ஒரு வாரம் உடனே நடக்கல. 7 வாரம் உடனே முடிந்த பிறகு 62 வாரம் உடனே தொடங்கியது. ஆனா 62 வாரம் முடிந்த பிறகு 7 வாரம் தொடங்கல. ஆனா இன் பிட்வீன் இந்த காலகட்டத்தை குறித்து மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு அந்த 1 வாரம் நடப்பதற்கு முன்பாக இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் அது ஒரு கிருபையின் காலம். அந்த காலம் எத்தனை ஆண்டுகள் என்று யாருக்குமே தெரியாது. எந்த தீர்க்கதரிசியுமே அதை குறித்து வெளிப்படுத்தவில்லை. அது ரகசியம். இது பிதாவை தவிர குமாரனும் அறியார் என்று தான் சொல்லப்பட்டு. ஏனென்றால் மேசியா அந்த பூமிக்கு வருவார். அப்ப அவர் வருவதற்கு முன்பாக இந்த காலகட்டங்கள், கிருபையின் காலம் எத்தனை ஆண்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு பிறகு 1 வாரம் அளவு நடக்கணும். அது வசனங்குது 27 வாசிங் பாதர். அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். இந்த இடத்துல இந்த 7 ஆண்டுல கிறிஸ்து இயேசுனுடைய ரகசிய வருகைக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிறவர்கள், அவரை நம்பாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்படுவார்கள். கர்த்தத்தாமே ஆரவரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் இயேசுவோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை தப்பித்துக் கொள்ள இல்லை என்று சொன்னால் 7 ஆண்டு அந்த 1 வாரம் தொடங்க போகிறது. அந்த 1 வாரத்தில் என்னென்ன நடக்கும்? அந்த 7 ஆண்டு, 1 வாரம் என்பது 7 ஆண்டு. அது தேவன் அந்தி கிறிஸ்துக்காக கொடுக்கிற ஆண்டுதான் 1 வாரம். 7 ஆண்டு. அந்த 7 ஆண்டு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து கூட தானியேல் ஒரு அவுட்லைனாக ஒரு சில காரியத்தை சொல்லி இருக்கிறார்.
அந்த குறித்து, ஆனால் இதை குறித்து தேவன் தெளிவாக இந்த 7 ஆண்டு உபத்திர காலத்திலே என்னென்ன நடக்க போகிறது என்பதை குறித்து 1வது நூற்றாண்டு 96ஆம் ஆண்டு யோவான் பத்ம தீவில் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாளை நான் ஆவிக்குள்ளானேன் என்று அவர் ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது எக்கால சத்தம் பின்னால் ஒரு சத்தத்தை கேட்கிறார். நீ காண்கிறதையும் கேட்கிறதும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற திருச்சபைகளுக்கு எழுது என்று சொல்லி விளம்பினது. அப்போ இந்த 7 ஆண்டுல கைவிடப்பட்டவங்களுக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில என்னென்ன நடக்க போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் பட்டியலிட்டு எழுதி இருக்கிறார். அப்போ ஒரு துளி கூட நகராம 6ஆம் அதிகாரத்தில் இருந்து 18வது வெளிப்படுத்தின புத்தகம் 6லிருந்து 18 வரை 7 ஆண்டு உபத்திர காலத்திலே பூமியிலே நடக்க போகிற உபத்திர காலத்தை குறித்து அந்த ஒரு வாரம் அளவும் என்னென்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தெளிவாக எழுதி இருக்கிறார். ஒரு காரியம் மாத்திரம்தான் இந்த வசனம் சொல்லுது, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த ஒரு வாரம் பாதி சென்ற பொழுது, பாதினா 3 வருஷம் பாருங்க, 3 வருஷம் சென்ற பொழுது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி தொடங்கிச்சு. ஆனா ஆண்டிக்கு பூமிக்கு வரல. எப்போ வரான்னு சொன்னா 3 வருஷம் கழிந்த பிறகுதான் வெளிப்படுத்தின புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வானத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும். அப்போ அதுக்கு முன்ன அவன் ஆதி காலத்தை தள்ளப்பட்டவன், பூமிக்கு வரல. வான மண்டலத்தை தன் சிங்காசனத்தை அமைத்து பூமியை ஆளுகை செய்கிறான். ஆனா அந்த 7 ஆண்டு உபத்திர காலத்துல 3 வருஷம் கழிந்த பிறகு இன்னொரு யுத்தம் நடக்கிறது வான மண்டலத்துல. யாராருக்கு என்று சொன்னால் மிகாவேலுக்கும் அந்த சாத்தானுக்கு நடக்கும் பொழுது தேவன் அந்த சாத்தான் பூமிக்கு தள்ளப்படுவான். இந்த 7 ஆண்டுல 3 வருஷம் பாதி வசன்கிறது பாருங்க. ஒரு அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கும் ஒழிய பண்ணுவார். அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். 3 வருஷம் கழிந்த பிறகு பூமிக்கு சாத்தான் வருவார். இந்த 7 ஆண்டு பிரிக்கும் போது உபத்திர காலம், மகா உபத்திரம். மேல இருந்து அவன் ஆளுகை செய்யும் போது 3 வருஷம் உபத்திர காலம், பூமிக்கே வந்து அவன் ஆளுகை செய்வது மகா உபத்திர காலம் என்பதை குறித்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமான சில காரியங்களை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க பேசினதை நம்ம பார்க்கிறோம். இதை மறுபகுதி நம்ம மத்தியில ஜான் பீட்டர் ஐயா பேச போறாங்க. அந்த 2 வசனங்கள் இதுல நமக்கு இப்போ தியானிச்சிருக்கிறோம். இந்த 23ஆம் வசனம் வரை இதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை ஒட்டி இவைகள் பேசப்பட்டிருக்கிறது. இப்போ நடுவில் அந்த 3 வருஷம் நடுவில் சாத்தான் உலகத்துக்குள் பிரவேசிக்கும் போது அப்போதுதான் அந்த பலி நீக்கப்படுகிறதை குறித்து பாழாக்கும் அருவருக்கும் தோண்டும் போது அவைகள் நடக்கும் என்பதை இயேசு இந்த இடத்தில் குறிப்பிடுகிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இதை குறித்து மீதியான காரியங்களை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார். தானியேல் தீர்க்கதரிசியின் விஷயங்களை தெளிவாய் இந்த இடத்துல தானியேலை குறித்து இப்படி சொல்லியிருக்காரு. அதனால சிந்திக்கணும். முன்கூட்டியே இப்படி தெளிவுபடுத்தி இருக்கிறதினால் இப்போ இருக்கிற நாம சிந்திக்கணும்னு எழுதப்பட்ட வார்த்தையின்படி கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய வருகை, ரகசிய வருகை, வருகைக்கு பிறகு நடக்கிற அந்தி கிறிஸ்துவின் விஷயங்கள், இதற்கிடையில் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இன்னும் நடக்கலை. அதன் பிறகுதான் அந்தி கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ அப்படி இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அந்தி கிறிஸ்து வரப்போகிறார், அந்த ஆட்சி நிறுவப்பட போகிறது. இதற்கு முன்பு சபை என்று சொல்லப்படுகிற நாங்கள் ஆண்டவரை தனித்தனியாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற விசுவாசிகள் தான் திருச்சபை. இவர்கள் என்ன செய்யணும்னு அன்றைக்கு அவர்கள்கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நாம் இதை கேட்கும்போது எப்படி வாழ வேண்டும் என்கிற விஷயங்கள் கீழே வரிசைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம், வீட்டில் இருக்கிறவன் வீட்டுக்குள் இறங்காமல் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ளவும் போகாமலும் இருக்க கடவன். இப்படி ஆண்டுடைய வருகை, ரகசிய வருகை இருக்கிறபடியால் நாம இந்த வீட்டையே பிடிச்சுக்கிட்டு இந்த பூமிக்குட்பட்ட காரியத்தில் உன் கவனத்தை செலுத்த கூடாது. மேலான நிலைக்கு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். 16ஆம் வசனம், வயல்ல இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க, ஏன்னா அவளுக்கு குயிக்கா வர, அப்படியே ரகசிய வருகை எப்ப இருக்குன்னு தெரியாது, கண் இமைக்கும் நேரத்தில் வருவார்.
அதனால நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற காரியத்துல பிடித்து கொள்ளாமல் வயல்ல வெளியில இருக்கிற காரியத்துல கவனம் செலுத்தாமல் 17ஆம் வசனம், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. கர்ப்பமா இருக்கிறவங்க, குழந்தை பிறக்கிறது, பால் கொடுக்கிற அந்த அவங்களுக்கு ஐயோன்னு. இதை நம்ம விளக்கமா சொல்லணும்னா நேரம் ஆகும். இருக்கிற சம்பவத்தை வருஷப்படுத்துவதனாலே சொல்லுகிற நீங்கள் புரிவதற்காக அது சொல்லியிருக்கு. ஏன் ஐயோன்னு சொன்னா அது அப்புறம் நம்ம சொல்ல முடியும். சரி, 18 நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டி கொள்ளுங்கள். அப்போ மாரி காலம்னா மழைக்காலம். அப்போ அந்த அந்த நாட்கள்ல நீங்க இராதபடிக்கு அப்படின்னா என்ன சொல்றாரு? அந்த நாட்கள் மழை காலத்துல வராதபடி இருக்க வேண்டிக் கொள்ளுங்க. ஆமா, அதுக்கு மேலதான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி வர்றாரு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அன்றைக்குள்ளவர்களும் இன்றைக்கு உள்ளவங்களும் வேண்டுதல் செய்யணும். 19ஆம் வசனம், ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில், அது எதுல? அந்தி கிறிஸ்துவின் காலங்களில். உலகம் தோன்றினது முதல் இதுவரைக்கும் அது வரப்போறதில்லை. அதை தான் இப்படியெல்லாம் இருக்கு. நீங்க அந்த உபத்திரவத்துக்குள்ள, ஏன்னா சபை போயிடணும் மேல, சபை அந்த பாடுகளுக்குள்ள இருக்க போவது இல்லை, ஆயத்தமா இருந்து போயிடணும். அந்தி கிறிஸ்து வந்தான்னு சொன்னால் குறிப்பா யாருக்கு இந்த பிரச்சனை? யூதர்களுக்கு தான் இருக்கும் அதிகமா. கைவிடப்பட்டவர்கள் கூட அந்த நாட்களை ஒத்துதான் போவாங்க. சபை கைவிடப்பட்டால் அவங்க எதிர்த்து போராடி வாழ்வாங்களாங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா அவ்வளவு உபத்திரவம் வரப்போகிறது. இதுவரை உலகம் காணாத உபத்திரவம். அதையும் மென்ஷன் பண்றாரு. உலகம் தோன்றினது முதல் இது வரைக்கும் அந்த உபத்திரவமே, இத போல உபத்திரவத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கிறவங்க இப்ப சூழ்நிலையில ஹிட்லர் காலத்துல பயங்கரமான உபத்திரவத்தை சந்திச்சாங்க. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லாத அதை தாண்டி ஒரு பெரிய உபத்திரவம். அப்ப அதை சகிக்கவே முடியாது. அதனால என்ன செய்யறாரு? ஆண்டவரை கர்த்தர நாட்களை குறைத்தராவிட்டால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை. அப்ப ஏன் ஆண்டவர் அந்த தானியேல்ல சொல்லப்பட்டதை போல ஏன் இதை ஆண்டவர் குறைச்சிருக்கிறார்? ஏன் கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாருன்னு சொன்னால், இதுல சபையின் நிமித்தம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? தேவ பிள்ளைகள். அப்ப இன்னும் கொஞ்சம் அவங்க ஆயத்தமாகணும், அவங்க கைவிடப்பட்டுறக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே அதை குறைத்திருக்கிறாராம். அப்போ என்ன சொல்றாரு? அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? ஆண்டவரின் வார்த்தையின் மேல நம்பிக்கை இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, என்னென்ன சொல்லுவாங்க? 21 இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று ஏவன் ஆகிலும் சொன்னால் என்ன செய்யாதீங்க, தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு எவனோ எவளோ கண்டபடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நானே கிறிஸ்து இருக்காங்க, இதோ அந்த மரத்துக்கிட்ட கிறிஸ்து வந்துட்டாரு, அந்த மலை மேல காட்சி கொடுக்கிறார், நான் இப்ப ராத்திரி கூட பார்த்துட்டு வந்தேன், கனவில் பார்த்தேன், அவர்கள் சொன்னபடியே இதெல்லாம் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நீங்க நம்ப கூடாது. நீங்க அப்படி நம்பினா அந்த உபத்திரவத்துக்குள்ள மாட்டிக்குவீங்க, வருகையில நீங்க போக முடியாது. அவர்களுக்கும் எச்சரிக்கை, அந்த தெளிவை கொடுக்கிறார், நமக்கும் தெளிவை கொடுக்கிறார். அப்ப தெளிவான நம்பிக்கை எதன் மேல இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருக்கணும். 22 ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்ப கூடுமானால், கள்ள தீர்க்கதரிசின்னா நல்லதுக்கு எதிர்ப்பதமானது. நல்லவங்க வசனத்தை ஒட்டி போவாங்க, கிறிஸ்துவை தெளிவா சொல்லுவாங்க, அப்படியே பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அடக்கம், வருகை, வருங்கால காரியங்களை, சத்தியத்தை மறைக்காம வேத வசனத்தின் வசன ஆதாரத்தோடு உள்ளதை உள்ளபடி சொல்லி ஜனங்களை குழப்பி விடாம பரலோகத்துக்கு வழிகாட்டக்கூடிய சத்தியத்தை சொல்லுவாங்க. நல்ல போதகர்கள், தீர்க்கதரிசிகள். ஆனா இவங்க கள்ளன்னு சொன்னாலே திருட்டு. அப்ப இது அவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. என்ன செய்வாங்க? யாரை குழப்புவாங்க? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும். இன்னைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது.
அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு இப்ப இன்றைய நாட்களில் நம்ம அதாவது தியானிக்கும் போது அதனுடைய நிழல் ஆட்டம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய ஒரிஜினாலிட்டி தான் திருசபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஃபுல்லா உலகத்துக்குள்ள வரப்போகுது. ஆனா அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதனுடைய செயல்கள் எல்லாம் பூமியில் இருக்கிறது. பாஸ்டை அவங்க சொன்ன போல பாதி வருஷம் இப்ப மேல இருக்கிறவன் வருவான், வந்துருவான். அவன் வரும்போது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனால என்ன செய்யணுமா, 23 ஆகவே நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன்? இது எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்றைக்கு இதை எழுதும்போது தெளிவாய் சொன்னார். இன்றைய காலகட்டங்களில் வருகை இன்னும் இல்லை, அந்தி கிறிஸ்துவும் வரல. ஆனா இந்த வசனத்தின்படி குழப்பங்களும் கலவரங்களும் சபைகள் எல்லாம் கேடா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆக ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாய் உபதேசிக்கிறவர்களும் எச்சரிக்கையா இருக்கணும், சபைக்கு வருகிறவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும், கேட்கிறவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டோடைய ரகசிய வருகையில் செல்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். கைவிடப்பட்டால் மகா பெரிய உபத்திரவம் காத்திருக்கிறது. தப்பித்துக் கொள்ளும் வழியை கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இதை நாம் பார்க்கும் பொழுது அந்த 14ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாய்மொழியாகவே சொன்ன ஒரு சத்தியம். அவர் சொல்ற காரியத்துல பாருங்க, மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. அது தானியேல் சொல்லிட்டாரு, அதை நினைவூட்டுகிறார். ஆனா சொன்னவர் இப்ப என்ன நமக்கு என்ன சொல்றாருன்னா, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்ப நமக்கு தான் இதை கேட்கிறவங்க, இதை வாசிக்கிறவங்க, இதை நம்ம சிந்திக்கணும். இந்த பூமியில இப்படிப்பட்ட காரியம்லாம் இனி நடக்க போதா? இந்த பூமிக்கு இப்படிப்பட்ட அருவருப்பான ஒருவன் வரப்போகிறான். ஏன்னா இப்ப இருக்கிறது ஒரு வாரம் தான், அந்த 7 வருஷம் தான். சிந்திக்க கடவன். அப்போ சபை விசுவாச மார்க்கத்தார் சிந்திக்கணும். இப்படியெல்லாம் இந்த வரப்போகிற 7 ஆண்டு உபத்திர காலத்துல ஒரு வாரம் இருக்கிறது இல்லவா, அது 7 ஆண்டு. இப்படிப்பட்ட தீமையெல்லாம் இருக்க போத ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்றாரு. சிந்திக்க கடவன் என்று சொன்ன தேவன் முதலாவது யாருக்கு சொல்றார் பாருங்க, யூதயாவில் உள்ள இருக்கிறவர்கள் மலை அது சொல்லுங்க, அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை காணும் பொழுது. அப்போ அது எங்க நிக்குதா? தேவாலயத்தில் தான் வந்து நிற்கும். தேவாலயத்துல சிங்காசனம் உட்கார்ந்து நான் தான் மேசையா என்று சொல்லி நம்மை வஞ்சிக்க கூடும். அப்போ அது நிற்க தகாத, அது தகுதி இல்லை, நிற்க தகாத இடத்திலே அது நிற்க காணும் பொழுது, அது உபத்திர காலத்திலே 3 வருஷத்திலே அந்த ஆலயம் புது கட்டின பிறகு அந்த அந்தி கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து நிற்க அவனுக்கு தகுதி இல்லை. அது தேவ சமூகம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம். ஆனா அந்த ஸ்தலத்தை நிற்க தகாத இடத்திலே அவன் நீங்கள் காணும் பொழுது, அப்போ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இது முற்றிலுமாக யோசித்து பார்த்தா அந்த நாளிலே கைவிடப்பட்டு உபத்திர காலத்தில் இருக்கிற யூதர்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுகிற ஒரு பகுதி. ஏன்னா அவங்க ஆலயத்தை கட்டிட்டு மேசியாவுக்காக பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும், அவருக்கெல்லாம் எல்லாத்தையும் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறார். பலி செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் இல்ல, கிருபாதர பலியாக இயேசு மரித்து விட்டார். இனி பலி செலுத்த வேண்டிய காலம் இல்ல. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, இன்னும் கூட ஒரு தேவாலயத்தை கட்டிட்டு எங்கள் பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தணும், அதுக்காக சிகப்பு கடாரை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஆசாரிய ஆரோன் குடும்பத்தை சார்ந்த ஒருவனை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை கட்டி நம்ம பலி செலுத்தணும் அப்படின்ட்டு இன்னுமே அந்த புலம்பல் சுவலுகிட்ட புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா மேசியமாகிய இயேசு வந்து நமக்காக கிருபாதர வழியாக மரித்து விட்டார், இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஆனா அந்த நாட்களிலே நடக்கிற சம்பவத்துல நீ செய்ய வேண்டிய காரியங்கள், வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். பட்டியலிட்டு 23ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சிந்திக்க கடவன் என்று சொல்லி நம்ம எச்சரிக்கிறார். இந்த பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப அழகா அதை எழுதியிருக்கிறார். அதே போல மத்தேயும் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற விஷயம் தான் இந்த இடத்துல மார்க்கு தனக்கு ஏற்ற மாதிரி அவர் தெரிந்து கொண்ட விதத்தில் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதி இப்போது நமக்கு 1/2 மணி நேரம் சென்று விட்டதுபடியால் ரெவரண்ட் பெனியஸ் ஐயாவும் ரெவரண்ட் மில்கிசேதக் ஐயாவும் அடுத்த பகுதியில் தான் நாம் மீதியான வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா அடுத்த பகுதிக்கு தான் கொண்டு போக முடியும்.
என நீங்க பார்க்கும்போது இதில் உள்ள காரியங்கள் ஏராளமான காரியங்கள். இவைகளெல்லாம் இனி சம்பவிக்க போகிறவைகள். திருசபையாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள். கடைசி ஒரு வாரம், அதுல அந்த 3 வருஷம் முடிந்த பிறகு, அந்த ஒரு வாரத்துல பாதி வாரம் என்று அதாவது பாதி வாரம் முடிந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள், அந்த நாட்களுக்கான காரியங்களை இயேசு இடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆனா இவைகள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பதாகவே கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு நடக்கக்கூடியவனை மத்திய ஆகத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெஸ்ஸலோனிக்கர்களுக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாய் அவைகள் எழுதியிருக்கிறதையும் நாம் தியானிக்க முடிகிறது. எனவே மிகுந்த கவனமாய், மிகுந்த ஜாக்கிரதை அந்த நாட்களில் நாம் நடக்க வேண்டும். தானியேலின் 69 வாரங்கள் நிறைவேறி ஒரு வாரம் மாத்திரம் மீதியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் நிறைவேறக்கூடிய காலத்தில் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த கிருபையின் காலத்தை குறித்து அதிகமான எச்சரிப்பு இல்லையானாலும், ஏற்கனவே உங்களுக்கு போதித்தபடி ஓசையா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் தியானித்து பார்க்கும் போது, ஓசையா தன் தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார், 2 நாள் சென்ற பிறகு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நாம் அவரோடு கூட இருப்போம் என்பதை அவர் சொல்லியிருக்கிற காரியத்தை இந்த இடத்துல வேதத்தில் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல பேதுரு எழுதின நிருபத்தில் 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு நாள் நமக்கு 1000 வருஷம் போல இருக்கும், நம்முடைய 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாள் போல என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். 2 நாளுக்குன்னா 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி 2000 வருஷத்தை நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறோம். 2000 வருஷத்துக்குள்ள போகல, அவர் பிறந்த 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்து 2028 ஆண்டுகள் ஆகிறது உலகத்துல. ஆக்ரவேட்டா நீங்க பாத்தீங்கன்னா 2 BCல இருந்து கணக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா 2028 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் அவர் அந்த காரியங்களை அவர் 33 முடிக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் 6 ஆண்டு காலங்கள். அப்போ நீங்க தொடர்ச்சியா கணக்கு போட்டீங்கன்னா இந்த வருஷத்தை விட்டுட்டு அடுத்த 6 ஆண்டு காலங்கள், அந்த 2000 வருஷம் நிறைவேற போகிறது. அப்ப எல்லாம் ரொம்ப சமீபத்துல சுத்தி நிக்குது. ரொம்ப எச்சரிக்கையா கவனமா கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு சத்தியத்தில் நடங்கள். உலகம் இருள் அடைந்திருக்கிறது, உலகம் பாவம் நிறைந்திருக்கிறது, உலகம் அநீதியால் நிறைந்திருக்கிறது. எச்சரிக்கையா கவனமா நடங்க. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை வழங்க பண்ணுவார். எனவே அடுத்த பகுதியில் ரெவரண்ட் பெனியஸ் ஐயாவோடும், ரெவரண்ட் மில்கிசேதேக் ஐயாவோடும், நம்முடைய ஜான் பீட்டர் ஐயா, ஜெயக்குமார் ஐயாவோடு சந்திக்க போகிறோம். அதுவரை உங்ககிட்ட நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.